கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. பிரியமானவர்களே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் சமாதானம் கட்டளையிடுவார். நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்று சமாதானமாய் வாழ்கின்ற வாழ்க்கை. தேவனுடைய ஆசீர்வாதங்களிலே மிக முக்கியமான இடத்தை வகிக்கக்கூடிய ஒன்று சமாதானம். ஆகவே தான் இஸ்ரவேல் சபையாருக்கு ஆசீர்வாதம் கூறும்படி ஆண்டவர் மோசேயை கொண்டு ஆரோனோடும் அவருடைய குமாரரோடும் சொல்லும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருவதுதான் சமாதானம். ஒரு ஜனத்துக்காகிலும் ஒரு பட்டணத்துக்காகிலும் அவர் சமாதானம் கொடுத்தால் அவரை கலங்க பண்ணுகிறவன் யார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் நம்முடைய எல்லைகளை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக மாற்றுகிறவர். அவர் நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கட்டளையிடுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம் உனக்கு பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எங்கே சமாதான கேடு இருக்கிறது என்பதை இந்த காலை நேரத்தில் உணர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. அப்பா, நீர் கட்டளையிடுகிற சமாதானம் என் குடும்பத்தில் வருவதாக, நீர் கட்டளையிடுகிறதான சமாதானம் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருவதாக. சமாதான கேட்டுக்கு காரணமாய் இருக்கின்ற சாத்தானுடைய கிரியைகள், சமாதான கேட்டுக்கு காரணமாய் இருக்கின்ற எங்கள் குறைவுகள், இவைகளை எல்லாம் கர்த்தர் எங்களை விட்டு விலக்கி உம்முடைய சமாதானத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் சமாதானம் கட்டளையிடுவார். பயப்படுகிற இடங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே பயந்து இருந்ததான சீசர்கள் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று கட்டளையிட்ட ஆண்டவர் நீங்கள் பயப்படுகிற இடத்துல உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொண்டார். காரணம், அவருடைய சகோதரனாகிய ஏசா அவனை சந்திக்கும்படி வருகிறான். அந்த நேரத்தில் தான் என்ன ஆசீர்வதியும்னு ஜெபம் பண்ணுகிறார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அது என்ன ஆசீர்வாதம்? சகோதரர்கள் 2 பேருக்குள்ளே அவர் சமாதானத்தை கட்டளையிட்டார். கொல்லும்படி வந்தவன் பாதுகாவலனாக மாறுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எந்த பகுதியிலையும் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க கர்த்தர் நல்லவர். அவர் இன்றைக்கும் போதுமானவர். வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்க முடியாத சூழ்நிலைகளோடு வாழ்கிறீர்களா? தூக்க மாத்திரை தான் உங்களுக்கு தூக்கத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்துடன் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று தாவீது ராஜா சொன்னார். அப்படியானால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தூங்குகிறதற்கு சமாதானம் ரொம்ப தேவை. இந்த காலை நேரம் அந்த சமாதானத்தை உங்களுக்கு தந்து உங்களை நிம்மதியாக தூங்க செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சகல பகுதிகளிலும் அவரால் சமாதானம் கட்டளையிட முடியும். இந்த காலை நேரம் அந்த சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக, உங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக, உங்கள் எல்லைகளை ஆளுகை செய்வதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, சமாதானம் கட்டளையிடுகிற தேவனே, இந்த காலை நேரம் இந்த தியானத்தில் ஆண்டவரே யார் யாரெல்லாம் கலந்து இந்த தியானங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை
பேருக்கும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எந்த பகுதியிலே சமாதானத்தை இழந்து நிற்கிறார்களோ அந்த இடத்தில் இப்பொழுதே உம்முடைய சமாதானம் தாராளமாய் இறங்கி வந்து அவர்களை ஆள்கொள்ளட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி நீங்க செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் எங்களுக்கு ஜெயமாக மாற்றித்தாரும், எங்களோடு கூட இரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.